பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகிமையின் தேவனாம் இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் 35ஆம் நாள் தியானமாக 40 days லைஃப் சேஞ்சிங் 40 தாட்ஸ், 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மாற்றும் 40 குணங்கள் என்ற தலைப்பில் நம்மிடம் இருக்க வேண்டிய மிக நல்ல குணமாகிய கீழ்ப்படிதலை குறித்து தியானித்து, தேவன் விரும்புகின்ற பிரகாரமாய் அவருக்கு முன்பாக எல்லாவற்றிலும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக வாழ்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கீழ்ப்படிதல் என்பது ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்வில் மூச்சோடு மூச்சாக இணைந்திருக்க வேண்டிய ஒன்று என்று நான் சொல்வேன். காரணம், தேவன் நம்முடைய ஆதி பெற்றோராகிய ஆதாம் ஏவாளிடம் எதிர்பார்த்த முதல் காரியம் கீழ்ப்படிதல்தான். கிறிஸ்துவுக்குள்ளான வெற்றியுள்ள வாழ்வின் ரகசியம் நாம் கர்த்தருக்குள் எப்படி கீழ்ப்படுகின்றோம் என்பதிலேயே அடங்கி இருக்கின்றது. கீழ்ப்படிதல் என்பது ஏதேனிலேதான் கேள்விக்குறியானது. நமது ஆதி பெற்றோர் எப்பொழுது தேவனுடைய வார்த்தையை மீறி தங்களுடைய சுய விருப்பத்திற்கு இணங்கினார்களோ அன்றுதான் மனு குலத்திற்குள் கீழ்ப்படியாமை என்ற பாவம் நுழைந்தது. அன்று தொட்டு இன்று வரைக்கும் கீழ்ப்படிதல், அதிலும் கர்த்தருக்குள் கீழ்ப்படிதல் என்பது நமக்கெல்லாம் ஒரு சவாலாகவே இருந்து வருகிறது என்று சொன்னால் சந்தேகமே இல்லை. ஆனாலும் தமது பிள்ளைகள் தமக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து காலத்துக்கு காலம் கர்த்தர் பல வழிகளிலும் நமக்கு வெளிப்படுத்தி வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மானிடனாக வந்தபோது கூட பிதாவின் சித்தத்தின்படி சிலுவை மரணத்திற்கு தம்மை ஒப்பு கொடுத்தவராக கீழ்ப்படிதலுக்கு மாதிரியை நம் முன்னே வைத்து போனார். அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று எபிரேயர் 5:8 நாம் வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டியதாயிருந்தது. கற்றுக்கொள்ளுதல் என்பது படிப்பினை தொடர்புடைய ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களில் கீழ்ப்படிதல் என்ற படிப்பினையை அவர் கற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் செய்திராத ஏதேனும் ஒன்றை முதல் தடவையாக செய்யும் பொழுது நீங்கள் ஏதேனும் ஒன்றை கற்றுக்கொள்ளுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து இப்பூவுலகிற்கு மனிதனாய் வந்தபோது கீழ்ப்படிய கற்றுக்கொண்டார். அந்த சமயத்தில் அவர் தம்முடைய பிதாவுக்கு கீழ்ப்படிய வேண்டியது மட்டுமல்லாமல் உலக பெற்றோராகிய யோசேப்புக்கும் மரியாளுக்கும் அவர் கீழ்ப்படிந்திருந்தார். எனக்கன்பானவர்களே, முதலாவதாக நாம் தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். பின்னர் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் தாழ்மையுள்ளவராகவும் மற்றவர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க தயார் நிலையில் உள்ளவராகவும் இருக்க வேண்டும். மேலும் குடும்பத்தில் வளரும் பிள்ளைகளிடத்திலும், கல்வி கூடங்களில் பயிலும் மாணவர்களிடத்திலும், அலுவலகங்களில் பணிபுரியும் பணியாளர்களிடத்திலும் நாம் அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய அருங்குணம் கீழ்ப்படிதல் ஆகும். நாட்டில் ஆட்சியாளர்களால் வகுக்கப்பட்டுள்ள சட்ட நடைமுறைகளுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது ஒவ்வொரு சமூக மனிதனின் கடமையும் ஆகும். கீழ்ப்படிதலை விவரிக்கும் அழகான கதை ஒன்று என் நினைவிற்கு வருகிறது. தன்னுடைய செல்ல மகன் மற்ற பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடுவதை ஜன்னல் வழியாக ஒரு தகப்பன் பார்த்து கொண்டிருந்தாராம். பந்து சுவரை தாண்டி தெருவில் உருண்டோடுகிறது. சிறுவன் அந்த பந்தையே ஏக்கத்தோடு பார்க்கின்றான். ஓடிப்போய் அந்த பந்தை எடுத்துக்கொண்டு வா என்று அவனுடைய நண்பர்கள் சொல்கிறார்கள். வெளியே போகக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்கிறார்கள் என்று அவன் சொல்கிறான். அதை கேட்டதும் அந்த அப்பாவினுடைய மனம் குளிர்ந்து விடுகிறது. அவர் ஏன் அவ்வளவு சந்தோஷப்படுகின்றார்? காரணம், தெருவில் தனியாக போகக்கூடாது என்று தன் மகனிடம் ஏற்கனவே சொல்லியிருந்தார். தான் கவனிப்பதை அறியாத போதிலும் மகன் கீழ்ப்படிவதை கண்டு அந்த தகப்பன் பெருமிதம் கொண்டார். ஏனென்றால் தன்னுடைய மகன் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்கின்றான். அதுதான் அவனுக்கு பாதுகாப்பு என்பதை
அப்பா அறிந்திருக்கின்றார். நம்முடைய பரலோக தகப்பனும் இந்த அப்பாவை போலத்தான் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். தன் பிள்ளைகள் தன்னுடைய சொல்லுக்கு, தன்னுடைய கட்டளைகளுக்கு, தன்னுடைய கற்பனைகளுக்கு எப்போதும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று நம்முடைய பரலோக தகப்பன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார், விரும்புகின்றார். தேவன் நமக்காக வைத்திருக்கும் அருமையான வாழ்க்கையை நாம் அவர் மீது நம்பிக்கை வைத்து அவருக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தேவன் தம் பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். வேதத்தை நாம் பார்க்கும்போது முதலாவது தனி மனிதனின் கீழ்ப்படிதல், obedience of an individual. ஆதியாகமம் 6:22 சொல்கிறது, நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். பேழையை உண்டு பண்ணும்படி தேவன் நோவாவிடம் கூறியபோது மலையை அதுவரை அந்த ஜனங்கள் பார்த்ததே இல்லை. நான் நீரினால் சகலத்தையும் நிக்கிரகம் பண்ணுவேன், நீ பேழையை உண்டு பண்ணி மிருக ஜீவன்களை ஜோடு ஜோடாக உட்பிரவேசிக்க பண்ணி நீயும் உன் குடும்பமும் அதில் பிரவேசியுங்கள் என்று தேவன் சொன்னபோது அதற்கு எந்த மறு கேள்வியும் நோவா கேட்கவில்லை. பேழையை எப்படி செய்ய வேண்டும், எந்தெந்த அளவுகளில், எந்த மரத்தால் செய்து எங்கெல்லாம் கீழ்பூச வேண்டும், ஜன்னலும் கதவும் எங்கே வைக்க வேண்டும் என்றெல்லாம் அத்தனையும் தேவன் சொன்னபடியே, சொன்ன மாதிரியே நோவா செய்து முடித்தார். இது எப்படி நடக்கும் என்று அவர் கேட்கவில்லை. தேவன் சொன்னதை செய்வார் என்று மாத்திரம் நம்பினார். பேரழிவிலிருந்து குடும்பமாக காப்பாற்றப்பட்டார். இதுதான் நோவாவினுடைய கீழ்ப்படிதல். இரண்டாவது, குடும்பத்திற்குள் கீழ்ப்படிதல், obedience in family. எபேசியர் 5:22 சொல்கிறது, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று. குடும்பம் என்று வரும்போது கர்த்தர் ஒரு ஒழுங்கை கட்டளையிட்டிருக்கின்றார். ஆம், கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார். அப்படியே பிள்ளைகளும் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. எபேசியர் 6:1-3 பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. பிள்ளைகள் எவ்வாறு கடவுளை கனப்படுத்த முடியும்? அது எவ்வாறு பலன் அளிக்கும்? உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதன் மூலம் அவர்களை கனப்படுத்துகையில் உண்மையில் நீங்கள் தேவனை கனப்படுத்துகிறீர்கள். ஏனெனில் அவர்தான் பெற்றோருக்கு கீழ்ப்படியும்படி உங்களுக்கு கட்டளையிடுகிறார். அதே சமயத்தில் நீங்களும் பயனடைகிறீர்கள். பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதிக்கின்ற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று வேதம் சொல்லுகின்றது. 1 தீமோத்தேயு 5:1-2 நாம் பார்த்தோம் என்றால், முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷரை சகோதரரை போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களை போலவும் பாலிய ஸ்திரீகளை சகோதரிகளைப் போலவும் பாவித்து. இந்த வசனம் எவ்வளவு அர்த்தமுள்ளதாய் இருக்கிறது என்று பாருங்கள். பெரியவர்களை, பெண்களை, ஆண்களை எப்படி நினைக்க வேண்டும், நடத்த வேண்டும் என்று அழகாக நமக்கு சொல்கிறது. மேலும் இந்த வசனம் தெளிவாக நமக்கு சொல்கின்ற ஒரு காரியம், வயதில் பெரியவர்களை நம்முடைய தாயை போலவும் தகப்பனை போலவும் இள வயதுடையவர்களை நம்முடைய சொந்த சகோதர சகோதரிகளைப் போலவும் நினைக்க வேண்டுமாம். நாம் அப்படி மற்ற பெரியவர்களை நம் சொந்த தாயை போலவும் தகப்பனை போலவும் சகோதர சகோதரிகளாக நினைக்கும் போது அந்த இடத்தில் மற்றவர்களை நாம் தாழ்வாக அற்பமாக நினைப்பதற்கு இடமே இருக்காது இல்லையா? இப்படிப்பட்ட மாற்றத்தை, திருத்தத்தை எப்படி கொண்டு வர வேண்டும் என்றுதானே கேட்கின்றீர்கள்.
நேஷன் பில்டிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோம் என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. அதாவது நாம் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் முதலில் அது நம் வீட்டிலிருந்தே ஆரம்பிக்கப்பட வேண்டும். நம் வீட்டில் உள்ள பெரியவர்கள், அதாவது பிள்ளைகளின் தாத்தா பாட்டியுடன் பேச, அவர்கள் சொல்வதை கேட்டு நடக்க நாம் தான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். சில வீடுகளில் பார்த்திருப்போம், பிள்ளைகள் பெற்றோரை, பெரியவர்களை நீ வா போ என்று சொல்லி ஒருமையில் பேசுவார்கள். அது கேட்பதற்கும் நன்றாக இருக்காது. பார்க்கிறவர்களும் பிள்ளைகளை எப்படி வளர்த்திருக்கிறார்கள் என்று நம்மையும் குறை சொல்வார்கள். ஆதலால் பிள்ளைகள் சிறு வயதா இருக்கும் போதே பெரியவர்களை நீங்க, வாங்க, போங்க என்று மரியாதையுடன் பேச சொல்லிக் கொடுப்பது நல்லது. முதலில் இதற்கு நாம் அவர்களுக்கு நல்ல ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். மேலும் நம் வீட்டில் ஒரு காரியத்தை குறித்து பேசி முடிவெடுக்கும் போது பெரியவர்கள் என்ற முறையில் அவர்கள் நிச்சயம் ஏதாவது கருத்துக்களை சொல்வார்கள். அப்போது அவர்களிடம், நீங்கள் இருந்த காலம் வேற, இந்த காலம் வேற, உங்களுக்கொன்றும் தெரியாது, வாயை மூடிக்கொண்டு இருங்கள், உங்கள் வேலையை பார்த்து கொண்டு ஒரு மூலையில் உட்காருங்கள், தேவையில்லாம மூக்க நுழைக்காதீர்கள் என்று இப்படியான வார்த்தைகளை நம் பிள்ளைகள் முன்பு நாம் ஒருபோதும் பேசவே கூடாது. ஒருவேளை இதை பார்க்கின்ற பிள்ளைகள் என்ன நினைப்பார்கள்? நம் தாத்தா பாட்டி வேஸ்ட் போல் இருக்கிறது, அவர்கள் சொல்வதை அப்பா அம்மாவே கேட்பதில்லை, நான் மட்டும் ஏன் கேட்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆதலால் பிள்ளைகள் முன்பு பேசும்போது மிகவும் ஜாக்கிரதையாக, கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம் பெற்றோரை நாம் எப்படி நடத்துகின்றோமோ அதை பார்த்து வளருகின்ற நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களான பின்பு நம்மையும் அப்படித்தான் நடத்துவார்கள். நாம் எந்த அளவினால் அளக்கின்றோமோ அந்த அளவினால் நமக்கும் அளக்கப்படும். பெரியவர்களை மதித்து நடக்கும்போது அது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பது மாத்திரமல்ல, அவர்கள் வயதிற்கு அவர்கள் பல கால சூழ்நிலைகளை கடந்து வந்திருப்பார்கள். அவர்களுடைய அனுபவத்தில் அவர்கள் சொல்கின்ற ஆலோசனைகள் பல சமயத்தில் நமக்கு பிரயோஜனமாக கூட இருக்கலாம். இதை எண்ணும் போது துணிவிற்கும் தைரியத்திற்கும் விவேகத்திற்கும் பெயர் பெற்ற மாவீரர் அலெக்சாண்டரை குறித்து நான் படித்த காரியம் நினைவிற்கு வருகிறது. பல நாடுகளை கைப்பற்றி வெற்றி வாகை சூடின அவர் தொடர்ந்து யுத்தங்கள் காரணமாக சரியான தூக்கம் இல்லாமல், உணவு இல்லாமல், உடலுக்கு ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருந்தபடியினால் உடல் சுகவீனத்திற்கு உள்ளானார். இதை கேள்விப்பட்ட அவருடைய தாய் ஒலிம்பியஸ் யுத்தத்தை நிறுத்திவிட்டு உடனடியாக சொந்த நாட்டிற்கு வந்து ஓய்வெடுக்கும்படி, தன்னுடைய பராமரிப்பில் இருக்கும்படி ஆட்கள் மூலமாக அவருக்கு செய்தி அனுப்பினாராம். ஆனால் அலெக்சாண்டரோ தன்னுடைய தாய்க்கு செவி கொடுக்காமல் ராஜ்யங்களை கைப்பற்றுகிறதில் மும்முரமாக இருந்தார். ஆனால் அந்தோ பரிதாபம், பல நாடுகளை கைப்பற்ற வேண்டும், உலகத்தையே தன்னுடைய ஆளுகைக்கு கீழாக கொண்டு வர வேண்டும் என்று கனவு கண்ட அவர் தன்னுடைய 33ஆம் வயதிலேயே உடல் நலம் மிகவும் மோசமடைந்து பாபிலோனில் மரணம் அடைய வேண்டியதாயிற்று. மாவீரர் அலெக்சாண்டர் நல்ல ஒரு திறமைசாலிதான், தைரியசாலிதான், பல யுத்தங்களை வென்று வெற்றி வாகை சூடியவர்தான். ஆனால் ஒருவேளை அவருடைய தாயினுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்திருப்பாரானால், கீழ்ப்படிந்திருப்பாரானால் இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கலாம், புகழ்ச்சியின் உச்சத்தை அடைந்திருக்கலாம், அவர் விரும்பியபடி பல ராஜ்யங்களை கூட தன் வசப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அந்தோ பரிதாபம், தன்னுடைய சிறு வயதிலேயே மரித்து போகிறதற்கு அவரே காரணமானார். வேதத்தில் பார்த்தோமானால் பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து நன்மையை பெற்ற பலர் உண்டு. அந்த காலத்திலே மோசே திரளான இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திற்கு வழிநடத்தின பெரும் தலைவராக இருந்த போதிலும் அவருடைய மாமனார் எத்திரோ அவருக்கு ஆலோசனை கொடுக்க முன்வந்த போது அவருடைய வார்த்தைகளை அவர் அற்பமாக எண்ணவில்லை, அசட்டை பண்ணவில்லை. அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தபடியினால் பெரிய பாரம் அவரை விட்டு நீங்கிற்று என்று யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 17-20 வசனங்களில் பார்க்கலாம். குட்டி சாமுவேல் ஒன்றும் அறியாத வயதிலும் தன் தாயினுடைய வார்த்தைக்கு
கீழ்ப்படிந்து தேவ மனிதனாகிய ஏலியோடு தேவனுடைய ஊழியத்தை செய்தபடியினால் அவர் தீர்க்கதரிசியாக உயர்த்தப்பட்டார். ஏசா தன் மகனாகிய தாவீதை யுத்த களத்தில் இருக்கின்ற மற்ற சகோதரர்களுக்கு உணவு எடுத்து செல்ல சொன்ன வார்த்தைகளுக்கு சாக்கு போக்குகள் சொல்லாமல் தாவீது கீழ்ப்படிந்து சென்றார். அந்த பிரயாணம் அவருடைய வாழ்க்கையிலே திருப்பு முனையாக அமைந்தது. அப்படியாக வேதத்தில் நாம் பல உதாரணங்களை பார்க்கலாம். பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து பெரியவர்களை மதித்து நடந்த இவர்கள் பெற்றுக்கொண்ட மேன்மைகள், உயர்வுகள் ஏராளம். சரி, கீழ்ப்படிந்திருப்பது எவ்வாறு பிள்ளைகளுக்கு பலனளிக்கின்றது? அது பிள்ளைகளுடைய தாயையும் தகப்பனையும் சந்தோஷப்படுத்துகின்றது. அதன் விளைவாக அவர்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக்கும் வழிகளில் தங்களுடைய மகிழ்ச்சியை பெற்றோர் வெளிக்காட்டுவார்கள். ஆனால் உங்களுடைய கீழ்ப்படிதல் உங்கள் பரலோக தகப்பனை மகிழ்விக்கிறது என்பதே மிகவும் முக்கியமானது. அதோடு அற்புதமான வழிகளில் அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக, மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஒபேயிங் த கவர்மெண்ட். ரோமர் 13:1-2 சொல்கிறது, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கின்ற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, அதிகாரங்கள் எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. இந்த பூமியில் நாம் வாழும் தேசத்தின் அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கின்றது. இறை வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்படி வாழ்வதே அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாகும். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நிச்சயம் பாவத்தை வெறுத்து விடுவோம். கிறிஸ்துவுக்காக வாழ வாஞ்சிப்போம். தேவனுடைய வார்த்தையே நம்முடைய முழு மூச்சாக இருக்கும். நாம் ஆண்டவரை மாத்திரமே பிரியப்படுத்தி வாழ்வோம். கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ்ந்து பிறரையும் கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்துகின்றவர்களாக இருப்போம். நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது உன்னத தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆனால் கீழ்ப்படியாதவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியமாகும். 1 சாமுவேல் 15:22 இப்படியாய் சொல்கிறது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். ஆம் பிரியமானவர்களே, நாம் வெறும் பலிகளை செலுத்தி வாழ்கிறவர்களாக இருக்கின்றோமா? அல்லது தேவன் விரும்புகின்றபடி கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கின்றோமா? நம்மை நாமே இந்த நாளில் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்து நடக்கும்போது உபாகமம் 28:1-12 வரை சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் நம்மேல் வந்து பலிக்கும் என்று தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கின்றார். ஆம், கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம் வாழ்வில் கிடைக்க வேண்டிய மேல்படியான ஆசீர்வாதங்கள் நம்மை வந்து சேரும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் கேட்ட இந்த பதிவை மற்றவர்களுக்கு ஷேர் செய்வோம், ஃபார்வர்ட் செய்வோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாக, உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்துகிற, உங்கள் வாழ்க்கையை கட்டுகிற தேவனுடைய நல்ல ஆலோசனையின் வார்த்தைகளா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமமா இருக்கிறது என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் என்று ஒன்று இருந்தால் மேல்படிகள் நம்ம வாழ்விலே வருவது நிச்சயம். தண்ணீர் இல்லை என்று புலம்பி கலங்கி கொண்டிருந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய கண்ணீரை பார்த்து கூக்குரலை கேட்ட மோசே ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்த போது ஆண்டவர் சொன்னார், நீ ஓரை மலைக்கு போ, அங்கே ஒரு பாறை இருக்கும், அந்த பாறையை அடிப்பீரானால் தண்ணீர் வரும். ஒருவேளை நாம் இருந்தா என்ன யோசிச்சிருப்போம்?
பாறையில அடிச்சா எங்க தண்ணீர் வரும்? ஒருவேளை சின்ன பிள்ளைகளோட தலையில நொங்குன்னு அடிச்சா கண்ணிலாவது தண்ணீர் வரும் என்று யோசிச்சிருப்போம். ஆனால் மோசே கர்த்தருடைய வார்த்தையை நம்பினார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அதே போல் செங்கடலை பார்த்து பயந்திருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வதுன்னு புரியாத நிலையில ஆண்டவர் மோசே பார்த்து என்ன சொன்னார்? உன் கையில் இருக்கிற கோலை சமுத்திரத்திற்கு நேராக நீட்டி அது 2ஆக பிள என்று சொன்னபோது சற்றும் யோசிக்காமல் மோசே அதை செய்தபோது யாவரும் எதிர்பார்க்காத ஒரு அற்புதம், எதிர்பார்க்காத ஒரு மேன்மையை, அதிசயத்தை, அற்புதத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்கள். செங்கடல் 2ஆக பிளந்தது. ஆமான்பானவர்களே, நாம் வாழ்க்கையில கர்த்தரை நம்பி கீழ்ப்படியும் போது நாம் ஆச்சரியப்படத்தக்கதாக நாம் எதிர்பார்க்காத திருப்பங்களை, மேன்மைகளை நாம் காண்பது நிச்சயம். ஆதலால் ஆண்டவருடைய அதிசயத்தை பார்க்கணுமா, ஆண்டவருடைய அற்புதத்தை பார்க்கணுமா, தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற மகிமையான வாழ்க்கையை பார்க்கணுமா, கீழ்ப்படிய நம்ம ஒப்பு கொடுப்போம். அதே போல நம்முடைய வாழ்க்கை துணை தேர்வு செய்கிறதிலும் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுப்போம். வேலையின் காரியமாக இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளின் காரியமாக இருந்தாலும் சரி, எதிர்காலத்தின் காரியமாக இருந்தாலும் சரி, தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதற்கு விட்டு கொடுக்க, ஒப்பு கொடுக்க, கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கும் போது மேன்மைகள், நன்மைகள் வருவது நிச்சயம். ஆதலால் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்க நாம் யோசிப்போம், சிந்திப்போம், செயலிலே கொண்டு வருவோம். தேவன் வைத்திருக்க நன்மைகளை நாம் சொந்த கண்கள் காணும்படி தேவன் உதவி செய்வார். நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்க ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய கரத்தில் நான் வைக்கிறேன். அப்பா, நீர் சகல ஆறுதல் தேவனாய் இருக்கிறீர். நாங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கும் விரும்புகிறதுக்கும் அதிகமாக கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறீர். எங்களுடைய ஏக்கங்களை அறிந்திருக்கிறீர், எங்கள் விருப்பங்களை அறிந்திருக்கிறீர், எங்களுடைய எதிர்பார்ப்புகளை அறிந்திருக்கிறீர். அதற்கு மேலாக நீர் எங்களை குறித்து உயர்ந்த திட்டங்கள் வைத்திருக்கிறீர். ஆதலால் சூழ்நிலையை பாராமல், சுற்றி இருக்கிற காரியங்களை பாராமல், சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை பாராமல், ஏன் எங்களுடைய சுய எண்ணங்கள், விருப்பங்களை பாராமல் உம்முடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய அர்ப்பணிக்க ஆண்டவரே எங்களை விட்டு கொடுக்கிறோம். சுவாமி, நீர் ஒரு நல்ல மேய்ப்பராயிருக்கிறீர். புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிற ஒரு நல்ல மேய்ப்பனாயிருக்கிறீர். ஆதலால் எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய விருப்பத்தின்படி எங்களை செமையான பாதையில் நடத்துங்க. உமக்குள் இருந்த அதே கீழ்ப்படிதல் எங்களுக்கும் கற்றுக் கொடுங்க. அதற்கேற்ற போல் ஏற்ற பலனையும் கிருபை தாங்க. அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி. இயேசு மூலம் எடுக்க நீங்க ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.